ஹாய் மை டியர் லவ்லி சோல்ஸ். ரீசெண்டாக ஒரு சின்ன வேண்டுதல் இருந்தது. அதுக்காக நான் முருகருக்கு ஒரு பிரசாதம் செஞ்சுருந்தேன். திருச்செந்தூரில் அதை பிரசாதமாக கொடுப்பாங்க, திருப்பாகம். அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. 1 கப் முந்திரி எடுத்துக்கிட்டேன். எந்த கப்பில் ஃபஸ்ட்டு முந்திரி எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே இருக்கணும். 1 கப் முந்திரி எடுத்து அது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுட்டு 1 கப் கரம் ஃப்ளார் கடலை மாவு எடுத்துகிட்டு அது நல்லா பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்ல ஸ்மெல் வரும்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் ஆன பிறகு மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல திக் கன்சிஸ்டன்சி லம்ஸ் இல்லாமல் வந்ததுமே பேனை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் நல்லா அந்த மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லம்ஸ் இல்லாமல் கட்டி ஆகாமல் பார்த்துக்கணும். ப்ளஸ் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த கேஷ்யூ பவுடருமே அதில் கொட்டி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீ ஆட் பண்ணணும். நான் 1 கப் முந்திரிக்கு 1 கப் கீ எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கட்டியாகும், கொஞ்சம் டைட்டனாகவே இருக்கும், நம்ம கொஞ்சம் கை வலிக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நம்ம நல்லா கீ மிக்ஸ் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். நான் கொஞ்சமாக ஒயிட் சுகரும் இந்த ப்ரௌன் சுகர் ரெண்டுமே எடுத்திருந்தேன். ஒயிட் சுகர் கூட நான் ஒரு 4 கேடமன் நான் கிரைண்ட் பண்ணி போட்டேன். கேடமன் பவுடர் இருந்தாலும் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 1/2 கப் நான் சுகரும் 1 கப் நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் ஸ்வீட் நல்லாயிருக்கும். ப்ரௌன் சுகர் அந்தளவுக்கு ஸ்வீட் இருக்காதனால நான் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க திருப்பியுமே கீ விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த கீ தான் அந்த டிஷ்ஷுக்கு அவ்வளோ அரோமா கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். அதனால் எந்த அளவுக்கு கீ போடுறீங்களோ போடுங்க. இது மேக்ஸிமம் பர்சனால் ஒரு ஸ்பூனுக்கு மேலே சாப்பிட முடியாது. நான் கோவில் பிரசாதம்ன்றதுனால நான் நல்லாவே பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபைனலாக நான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக அந்த பாக்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.